நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்திகள் ஒரு பார்வை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்தியின் மறு ஒலிபரப்பு. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மாநில மக்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கூலம் 8 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். நேபாளத்தில் நடைபெறும் போராட்டம் காரணமாக அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் கவனமுடன் இருக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலாவதாக வாக்களித்தார். மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் சிங், முன்னாள் பிரதமர் திரு தேவே கவுடா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் வாக்களித்தனர். மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த உறுப்பினர்களும் வாக்களித்து வருகின்றனர். வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மாலை 6 மணிக்கு மேற்கொள்ளப்பட உள்ளது. இத்தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணனும், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வேட்பாளராக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தாம் வெற்றி பெறுவது நாட்டுப்பற்றுக்கான வெற்றியாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மாநில மக்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இம்மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்வதற்காக புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கூலம் 8 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இன்று காலை மும்பை வந்த அவர் தொழில்துறையினரை சந்தித்து பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து வாரணாசி, அயோத்தி, திருப்பதி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் மொரீஷியஸ் பிரதமர் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவ வீரர்கள், கமாண்டர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் அரசின் கூட்டு முயற்சி என்று ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த நடவடிக்கை தேசத்தின் ஒட்டுமொத்த அணுகுமுறையாக அமைந்தது என்று குறிப்பிட்டார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டியுள்ளதாக குறிப்பிட்ட ஜெனரல் உபேந்திர துவிவேதி, உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய செயற்கைக்கோள்கள் அனைத்தும் உதவிகரமாக இருந்ததாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு இஸ்ரோ வலு சேர்த்துள்ளதாக கூறினார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து விண்வெளித்துறையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக திகழச் செய்யும் வகையில் விண்வெளி சார்ந்த தொழில் முனைவோருக்கு இஸ்ரோ உதவிகரமாக உள்ளதாகவும் திரு நாராயணன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நேபாளத்தில் நடைபெறும் போராட்டம் காரணமாக அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் கவனமுடன் இருக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நேபாள அரசு அதிகாரிகள் வெளியிடும் நெறிமுறைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது.
சமூக வலைதளங்களுக்கான கட்டுப்பாடுகளை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் கவலையளிப்பதாக உள்ளது என்றும் நிலைமையை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போராட்டங்களை ஒடுக்குவதற்காக படைகளை பயன்படுத்தும் போது அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் செயல்பட வேண்டும் என்று நேபாள அரசை ஐநா சபை கேட்டுக் கொண்டுள்ளது. உலக அளவில் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் நிலவும் வேளையில் அமெரிக்கா இந்தியா இடையிலான வலுவான ஒத்துழைப்புகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு காரணமாக இருதரப்பு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் தெரிவித்துள்ள கருத்துகள் பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பதை உணர்த்தியுள்ளதாக இந்த கவுன்சில் கூறியுள்ளது. இரு நாடுகளின் நலன் கருதியும் முதலீட்டாளர்களிடையே மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். இதில் வேளாண் சாதனங்கள் மற்றும் இடுபொருட்களுக்கான வரி குறைப்பு தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர். என் முருகையன், விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர். ஜிஎஸ்டி குறைப்பு அது விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது. எங்களுடைய தொடர்ந்து கோரிக்கை விவசாய இடுபொருளுக்கும் விவசாய இயந்திரங்களுக்கும் ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தோம். இப்பொழுது டிராக்டருக்கு 12% 5% மற்ற விவசாய இடுபொருளுக்கும் 5% வரி விதிப்பு என்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. இதற்காக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்கர், நான் ஒரு விவசாயி. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் விவசாயிகளுக்கு நிறைய பலன்கள் இருக்கிறது. பவர் வீடர், பவர் டில்லர், உரம், பூச்சி மருந்து ஆகியவற்றிற்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிப்பால் நிறைய பயனடைவார்கள் என்று நினைக்கிறோம். மாண்புமிகு பிரதம மந்திரிக்கும் நிதி அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருமித்த கருத்துடைய கட்சிகளை ஓரணியில் திரட்ட வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது உறுதி என்றும் இத்தேர்தலில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அவருக்கு ஆதரவு அளிக்காதது வரலாற்று பிழையாக அமையும் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் கூறினார். நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஜார்க்கண்ட், கேரளா, ஒடிஷா, தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலிலும் இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகண்டின் சில பகுதிகளிலும் கடலோர ஆந்திராவிலும் இதே நிலை காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவின் குவாங்ஜூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 149க்கு 147 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியாவின் ஜோதி சுரேகாவை வென்றார். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் உலக சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மயங்க் திஹால் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8, 21-13 என்ற செட்கணக்கில் ஸ்பெயினின் செபாஸ்டியன் லோபஸை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நடைபெறும் போராட்டம் காரணமாக அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் கவனமுடன் இருக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். நாளை மீண்டும் செய்திகள் ஒரு பார்வை காலை 10 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். எப்பவுமே கேளுங்க FM நாளை நம்ம அதிரே FM 90.4 நமது சமூகம் நமது நலன். ஆல் இந்திய ரேடியோவின் வானிலை செய்திகளுக்கு நன்றி.